குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். உலக பணக்காரர் வரிசையில் இருப்பவர், இந்தியாவின் பணக்கார வரிசையில் இருக்கிறவர், அதுவும் முதல் 10 இடங்களில் இருக்கிறவர். 2வது இடம்லாம் சொல்கிறாங்க கௌதம் அதானி. இவரை குறித்து ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசிட்டு வரோம். இது மட்டும் இல்லை, பங்கு சந்தை மாதவி பூச் அதானியோட தொடர்பு இருக்குது, அவங்க கூட சேர்ந்து ஏதோ தெல்லுமுள்ளு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க நக்கீரனில். இது குறித்த விவாதங்கள் செய்திகள் வரும்பொழுது தவறாமல் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நிலையில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கு. சூரிய ஒளி மின் ஒப்பந்தம், இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அதிகாரிகளுக்கு பெரிய அளவில் லஞ்சம் கொடுப்பதாக அதானி ஒத்துக்கொண்டார் அப்படின்னு. ஏற்கனவே அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்ந்து வரும்பொழுது, இந்த மாதவி பூச்சி தொடர்பான விவகாரங்கள்லாம் வரும்போது இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு கிடையாது, இது அனைத்தும் போய் அப்படின்லாம் அதானி சொல்லிட்டு வந்தார். இப்போ இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு அமெரிக்காவிலேருந்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு பிடிவாரண்ட் வரைக்கும் வந்திருக்கு நியூயார்க் நீதிமன்றத்திலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பரபரப்பா உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்க அதானியினுடைய இந்த அமெரிக்கா அனுப்பிய பிடி வாரண்ட் என்பது பேசப்படுகிறது. அமெரிக்கா ஒன்னும் சாதாரணமா இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட, இன்னும் சொல்ல போனா மோடியோடு நல்ல உறவு வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க அரசு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஒரு அணுகுமுறைக்கு போகாது. இந்த அதானி மீதான பிடிவாரண்டின் வரலாறு வாசகர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் விஷயம். ஏதோ ஒரு அதானி கம்பெனியை பிடித்து கொள்ளாமல் எதிர்கட்சிகள் வசைபாடுகின்றன என்று போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய பாராளுமன்ற எம்பிக்கள் பேசும்போது துறை சார்ந்த அமைச்சர்கள் உட்பட, மோடி உட்பட, அமித்ஷா உட்பட மோடி பக்கம் நின்று பேசாமல் அதானி பக்கம் நின்று பேசினாங்க. அதை வாசகர்கள் தன்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப போட்டிருக்கிற பிடிவாரண்ட் சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி முதல்ல அதானி செய்த ஊழலாக நம்ம நக்கீரன்ல பேசப்பட்டது தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்தி அதன் மூலமாக 6,000 கோடி ரூபாய் ஊழல். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில பினாமி கம்பெனிகளை வைத்து ஏற்பாடு பண்ணிய ஊழல். மூன்றாவதாக இதை கேட்க வேண்டிய செபி உடைய தலைமையை அதானி தன் வசப்படுத்தி அதன் மூலமாக வெளிநாட்டில் முதலீடு அல்லது மொரீசியஸ் தீவில் முதலீடு அப்படின்றதெல்லாம் நம்முடைய வாசகர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இந்த சோலார் வியாபாரத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய ஊழல் கொண்டு வந்திருக்கலாம். என்ன ஊழல்? யாருக்கு லஞ்சம்? இந்த அதானியினுடைய மருமகன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட அஷ்யூர்டு கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா கம்பெனியோட கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அதானியினுடைய மருமகன் கம்பெனி போட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக 2029 கோடி ரூபாய் லஞ்சம் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு 2029 கோடி ரூபாய் லஞ்சமாக அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஊழல் என்பது நடந்திருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதானி பேர்ல, அதானியினுடைய தம்பி பேர்ல, மருமகன் பேர்ல, ஜெயில் உட்பட, அகர்வால் உட்பட ஒரு 7 பேர் மேல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக லஞ்சம்? சோலார் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு மோடியை கையில் வைத்துக் கொண்டு அல்லது மின்சாரத்துறை ஒன்றிய அரசை கையில் வைத்துக் கொண்டு அல்லது ஒட்டுமொத்தமான அமைச்சரவையை கையில் வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு நேரடியா அந்த சோலார் எனர்ஜி மூலமாக இந்தியா முழுமைக்கும் இந்த சோலார் மூலமாக மின் விநியோகம் என்பதை பயன்படுத்துறது.
2015 அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற போது நம்முடைய அதானியினுடைய பிரதர் வந்து ஒப்பந்தம் போட்டு அந்த அம்மா கிட்ட 686 மெகாவாட் 686 மெகாவாட் அந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்ன்ற அந்த அரசியல் செய்தியை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஜெயலலிதா கிட்ட அந்த ஒப்பந்த பரிமாற்றம் என்பது அநேகமாக இன்னைக்கு காட்சி ஊடகங்கள்ல வலம் வர ஆரம்பித்திருக்கிறது. அறப்போர் இயக்கம் இதை தொடர்ந்து குற்றச்சாட்டாக நிலக்கரி விஷயத்திலிருந்து தொடர்ந்து பேசி வருகிறது. எதற்கு இந்த லஞ்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே உள்ள அதிகாரிகளுக்கு எந்த விதமான தடையும் செய்யாமல் 17,500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த சப்ஜெக்ட முடிச்சு கொடுங்க என்பதுதான் அதானியினுடைய வேண்டுகோள் இந்திய ஊழல் வர்க்கத்திற்கு அல்லது இந்திய ஊழல் முதலாளிகளுக்கு. மோடி கூட இருக்கக்கூடிய அதானிய யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்காம இருந்தாலும் 2,000 கோடி ரூபாயை செலவு செய்து 17,000 கோடி ரூபாய் பிசினஸ அவர் தன்னுடைய எந்த விதமான சப்ஜெக்டும் இல்லாம ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடை அவர் செஞ்சிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப கொடுமையான விஷயம் சொன்னா, யுஎஸ் கவர்மெண்ட் யுஎஸ் கவர்மெண்ட் இந்த சப்ஜெக்ட ரொம்ப நிதானமா கையாண்டு இருக்கிறாங்க. 4 ஆண்டு காலத்தில் 2020 2024 வரை அதானி மோடி அரசின் அதிகாரிகள் இப்ப 7 பேர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த 7 பேர் உட்பட தொலைபேசி உரையாடல்கள் ரெக்கார்டா பார்த்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு எடுத்த முடிவுதான் இந்த பிடிவாரண்ட். சரிங்க, ஒரு கம்பெனி ஊழல் அந்த ஒரு பெரிய பிரச்சனை, இதுக்கு இந்தியாவுக்கு ஏங்க நீங்க என்னமா போய் வானத்துக்கும் பூமிக்கு சட்டம் போடுறீங்கன்னு கொஞ்சம் குரல் அங்கேயும் இங்கேயுமா பிஜேபிக்கு ஆதரவா நம்மள கேள்வி கேட்பாங்க. எல்லா பொதுத்துறையினுடைய பங்குகளையும் அதானியினுடைய பினாமி நிறுவனத்திற்கு மோடி அரசு ஏற்கனவே டைரக்ட் பண்ணிருக்கு. சமீபத்துல இந்தியில எல்ஐசில விளம்பரத்தை போட்டு டெக்னிக்கல் கோளாறு என்று பின்வாங்கி மறுபடியும் ஆங்கிலத்தை கொண்டு வந்ததை வாசகர்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எல்ஐசியில இருக்கக்கூடிய அந்த மூலதனத்தை பங்கு சந்தைய அதானியினுடைய கம்பெனிக்கு ஏற்கனவே மடைமாற்றி விட்டதுனால இன்னைக்கு இந்த 2 நாள்ல இந்த செய்தி பிடிவாரண்ட் வந்த உடனே 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. நான் ஏற்கனவே இந்த இழப்பு இந்திய நாட்டுக்கு தொடர்ந்து வருவதை உங்க வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். மெஜாரிட்டி கிடைக்காம மோடி வந்த போது நமக்கு 1.5 லட்சம் கோடி இழப்பு. மாதவி பிச் செபியினுடைய சீஃப் மூலமாக இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்ட போது 72,000 கோடி ரூபாய் இழப்பு. இன்றைக்கு 2.25 லட்சம் கோடி இழப்பு. இது நம்முடைய இவருடைய பினாமி கம்பெனியோ நம்முடைய அதானி கம்பெனியோ மட்டும் வீழல, இந்திய பொருளாதார மிகப்பெரிய வீழ்ச்சி. எல்ஐசிக்கு மட்டும் இன்னைக்கு 2 மணி நேரத்துல 12,500 கோடி ரூபாய் இழப்பு. இன்னைக்கு காட்சி ஊடகங்கள்ல பூரா தான் செய்தி. அப்போ ஒன்றிய அரசு, மோடியினுடைய அரசு அதானியினுடைய மொத்த கம்பெனிகளை தன்வசப்படுத்திக் கொண்டு இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகுல் காந்தி 6 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. அவர் கேட்டிருக்கிறது என்னன்னா, கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை. போன தடவை மோடியினுடைய பிரச்சனை பேசப்பட்டு மெஜாரிட்டி மூலமாக வெளியே அது அதிகமா வரல. இப்ப உங்களுக்கு இல்ல. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல மோடி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருவதற்கு முன்பே இது உடனடியாக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கவுன்சில் மூலமாக அதானியினுடைய குழுமத்தை சேர்ந்தவர்கள், துறையில உதவியாக இருக்கக்கூடிய மோடி உள்ளிட்டவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் ராகுல் காந்தி பேட்டி கொடுக்கிறார். அது ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட. இந்திய பங்கு சந்தை நாளை காலை வரை மிகப்பெரிய சரிவை சந்திக்கும்ன்றாங்க. கீழே ஒரு செய்தி போகுது, கென்யாவில் உள்ள சுரங்கங்களை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு மோடியுடைய நண்பர்
அதானி. கென்யால மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள், தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னால $769 மில்லியன் $769 மில்லியன் கென்யா அரசோட மோடியுடைய நண்பர் போட்ட ஒப்பந்தம், விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்திக்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் செய்தி, இலங்கையில புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த இடதுசாரி அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், ஆமா, அதானியினுடைய மொத்த அந்த கான்ட்ராக்டுகளும் மறுபரிசீலனை செய்யப்படும் அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்திய நாடாளுமன்றத்திற்கு உள்ள நல்ல பெயர், இந்திய அரசுக்கு உள்ள நல்ல பெயர், 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய மூலதனத்தை முதலீடு செய்யாமல் இந்திய அரசாங்கத்தையே பணயம் வைத்து லாபத்தை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய அதானி என்பவர் இந்த பங்குச்சந்தை சப்ஜெக்ட்ல மட்டுமல்ல, இப்போது அமெரிக்கா பிளஸ் சோலார் சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உலக குற்றவாளிகள் பட்டியலில் அதானி இருப்பதற்கு காரணம் மோடி அரசுதான் என்று எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகவே இந்திய அரசு உடனடியாக அதானியினுடைய அந்த சட்ட விரோத நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நண்பரா இருக்கிறதுனால மோடி அதை செய்ய மாட்டாரு. நாடாளுமன்றத்தில் அதுக்கான நிர்பந்தத்தை இந்தியா கூட்டணி உருவாக்கும் என்று ராகுல் காந்தி சொல்லி இருப்பது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் சொல்றாரு, அதானியை விசாரிக்க வெளிநாட்டு அரசு முன் வந்திருக்கு, ஆனா இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அவரை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரதமர் மோடி ஏன் அவரை பாதுகாக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்லாம் ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டுல பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள், எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுது. அதாவது மாநிலங்களின் அரசுக்கு இந்த சோலார் எனர்ஜில என்ன பங்கு என்பதை நம்ம வாசகர்கள் புரிஞ்சுக்கிட்டா, எல்லா அரசியல் கட்சிகளும் அதானி பக்கம் நிற்கிறார்களா? இப்ப நான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்ன அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டி இருக்கிறது அப்படின்னு. இப்போ செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறை அமைச்சர். தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியில வரும்போது இப்ப இந்த அதானி பிரச்சனை கொண்டு விட்டு எரிகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு இந்த ஒப்பந்தத்தின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்போ சோலார் எனர்ஜி என்கின்ற அந்த நிறுவனம் மெயின் நிறுவனம் இந்தியாவை பொறுத்தவரை. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் மெயின் நிறுவனம். இவங்க 2 பேர் தான் அதுல தீர்மானிக்கிற சக்தி. ஒன்றிய அரசின் 100% கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் மாநில மின்சார வாரியத்தினுடைய துறை இணையாம போகலாம், அவ்வளவுதான். ஆனா அதிகாரிகளின் துணை கொண்டு எல்லா மாநிலத்தினுடைய மின்சார வாரியத்தையும் இதில் இணைப்பதற்கு தான் இந்த ஊழல் அமௌண்ட் என்பது அதானியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் அந்த வளையத்திற்குள் சிக்குவார்கள், அரசியல்வாதிகள் சிக்கினார்களும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல அரசியலே இல்லை. திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம். முதல்ல ஜெயலலிதா கிட்ட தான் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. திமுக அதுல கண்டுபிடிச்சிருக்காங்களான்றது விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்போ ஒரு விசாரணை என்பது பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும்னு சொன்னா ராகுல் காந்தி கேட்டது போல ஜேபிசி ஃபார்ம் பண்ணணும். ஜேபிசி என்பது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. உங்கள் கருத்தையும் அதில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அதை கொண்டு வருவதற்கு உடனடியாக மோடி அதை செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சு அவர் நண்பரை பாதுகாக்க ஜேபிசியை அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஜேபிசியை அனுமதித்தால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு விடை வந்துடும். எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் அதானியினுடைய அந்த சோலார் எனர்ஜிக்கு ஊழல் வளையத்திற்குள் சிக்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மாதவி பூரி பூச்சியும் விசாரணை செய்யணுங்கிறாரு. நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால பாராளுமன்றத்தில் இது குறித்து குரல் எழுப்புவேன் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, அதானியை இந்தியாவில் கைது செய்யவோ விசாரணை நடத்தவோ முடியாது, இது நடக்காது அப்படிங்கிறார். இல்ல இப்ப அமெரிக்காவினுடைய தேர்தல் ட்ரம்ப் என்பவர் வெற்றி பெற்றாலும் தற்போது ஆட்சியில் இருப்பவர் பைடன். இவர் பைடனை இப்ப போய் அந்த வெளிநாட்டு சந்திப்புல சந்திச்சு தான் வந்தாரு. அப்போது இப்படி ஒரு பெரிய பட்டாசு வெடிக்கும் என்று அவருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு
அவர் பக்கம் நின்று ஆதரவாக பேசுவதற்கு சில சக்திகள் இருப்பார்கள். யார் இருந்தாலும் இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய பொருளாதாரம் நசிவை நோக்கி சென்றதற்கு நிர்வாக திறமையின்மை காரணமா, ஊழல் காரணமா, பாரபட்ச அணுகுமுறை காரணமா அப்படின்ற 3 பாயிண்ட பாத்தீங்கன்னா, நிர்வாக அலட்சியம் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது, ஊழல் அதானி செய்து கொண்டிருக்கிறார். இதை கேள்வி கேட்காமல் அரசு வேடிக்கை பார்க்கிறது. அப்ப அந்த 3 அம்சங்களிலும் இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேள்வி கேட்கின்ற போது பதில் சொல்லுவதற்கு ஆளும் கட்சி திணறுவார்கள். நீங்க மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு 23ஆம் தேதி வரப்போகுது. 20ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்குது. தாராவியினுடைய ஒப்பந்தத்தை எடுத்தார்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற கதாநாயகனா அதானி மாறுவார். இவ்வளவு மோசமான ஒரு ஆளை இவர் பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு 14வது வருஷத்திலிருந்து 24வது வருஷம் 10 வருஷத்துல கடைசி 7 வருஷம் 450% மேலாக வருஷம் ஒரு முறை மேல ஏறாரு. 628வது இடத்துல இருந்த பணக்காரரை முதல் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் கொண்டு வரக்கூடிய சக்தி எந்த ஆட்சிக்கு இருக்கிறது? பிஜேபிக்கு இருக்கிறது. அதானியை வளர்த்து விடுவதில் இருக்கிறதே ஒழிய இந்தியாவை வளர்த்து விடுவதில் இல்லை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த விசாரணையின் மூலமாக அதை கொண்டு வர வேண்டியதுதான் நம்முடைய கடமை. இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ட்ரம்ப் அங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ட்ரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே நல்ல நட்பு உள்ளது. பிரதமர் மோடியை ட்ரம்ப் தனது நண்பர் என அழைத்து வருகிறார். ட்ரம்ப் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுடன் உறவு மேலும் வலுப்பெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்தியா அமெரிக்கா நல்லுறவை சீர்குலைக்கும் வகையிலும் பிரதமர் மோடியின் நட்புறவை கெடுக்கும் வகையிலும் அதானி குழுமத்தின் மீது தேவையில்லாத புதிய குற்றச்சாட்டு கூறியிருப்பதாக ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்து சொல்றவங்க யாரு? அரசியலில் இந்த கருத்து உருவாக்கப்பட்ட கருத்து அல்ல. அதானிக்கு பிடிவாரண்ட் கொடுப்பது அமெரிக்க அரசு. அமெரிக்க அரசு எப்படி கொடுத்ததுன்னு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டதுக்கு அமெரிக்க அரசு கரெக்டா சொல்றாங்க, நாங்கள் யார் யாரிடம் இந்த விசாரணை வளையத்தில் விசாரித்தோம் என்ற விவரங்கள் எங்களிடம் இருக்கிறது. 20வது வருஷத்திலிருந்து 24வது வருஷம் வரை 4 ஆண்டுகளில் நிதானமாக பைடன் அரசு எடுத்த முடிவு இது. பைடனுக்கும் மோடிக்கும் உறவு எப்படி இருக்கு? எல்லாரோடையும் நல்ல உறவு வைத்து எல்லா நாடுகளுக்கும் போய் வருபவர் தான் மோடி என்று சொல்லுவதில் இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு அவங்க இருந்துட்டு போகட்டும். ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல அவங்க சேகரித்த விவரங்களின் அடிப்படையில பிடிவாரண்ட் பிறப்பித்தா உடனடியாக எதிர்ப்பை ஆற்ற வேண்டியவர் மோடி தானே. இப்ப கென்யா அதிபர் இந்த சப்ஜெக்டை கேள்விப்பட்டு கென்யாவில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை 2 மணி நேரத்துல ரத்து செய்யறாரு. கென்யா அதிபருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்த தைரியம் ஏன் இந்திய அரசுக்கு இல்லை? இந்திய அரசுக்கு இருக்காது. மோடியால் வளர்பவர் அதானி, அதானியால் வளர்பவர் மோடி. அப்படி இருக்கும்போது நடவடிக்கை எப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வரும்? அதனால நற்பெயரோ கெட்ட பெயரோ அல்ல, செயலற்ற நிலையில் மோடி, பயனுள்ள வகையில் அதானி. இதான் வித்தியாசம். தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பூரா அதானி பயன்படுத்தி கொள்ளுகிறார். எந்த ஒரு பீரியட்லயும் அவர் வளர்ச்சி என்பது குறையவே இல்லை. மோடி ஆட்சியில இந்த கடைசி 7 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கல்றாரு. எந்த நெருக்கடியிலுமே அவர் சிக்கல. இந்த 2-3 இன்சிடென்ட்ல பங்கு சந்தை கீழே வந்ததே ஒழிய மீண்டும் மேல நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போ என்ன நீங்க சரிஞ்சாலும் உங்களை மேல தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு அரசியல் பலம் மோடி. அந்த பலத்தை வைத்துக் கொண்டு அதானி இது செய்து வருகிறார். இப்ப அது சர்வதேச அளவுல மாற்றம் பெற்று மோடியினுடைய புகழ் அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. அந்த அமெரிக்கா வரைக்கும் போனதுனால அவன் போட்டிருக்கிறான் பிடிவாரண்ட். பிடிவாரண்ட்டை சேலஞ்ச் பண்ண வேண்டிய தன்மை யாருக்கு இருக்கு? ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அல்லது எல்லாம் வல்ல நம்முடைய மோடி. 3 பேருமே அறிக்கை விடலையே. எதுக்கோ அறிக்கை விடுபவர்கள் ஏன் இந்த சப்ஜெக்ட்ல ஒண்ணுமே பேசாம இருக்காங்க? சில சமயம் பேசாமல் இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அந்த திசையில் தான் இது போகுது. ஆனா அவங்க கெட்ட நேரம் 25ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது.
கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க எதிர்பார்த்த சில சட்ட திருத்தங்களை கொண்டு வருகின்ற சூழல்ல அவர்களே பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையாக அதானி பிரச்சனை மாறி இருக்கிறது. அது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கி இருக்கிறதுன்றதுதான் உண்மை. பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கிற அந்த பணம், அதாவது எல்ஐசி போன்ற பணங்களை வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இப்போ இந்த இழப்பில் வந்து எல்ஐசி அதுலேயும் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு செய்தி வெளியாகுது. இப்போ வந்து எல்ஐசியை வந்து இப்போ சாமானியர்கள் வந்து நம்பி போடக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்குறாங்க சாமானியர்கள். இப்போ அவங்களுக்கும் ஏதாவது இந்த இதில் வந்து பாதிப்பு ஏற்படுமா இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால்? அதாவது அந்நிய முதலீட்டுக்கு ஒரு லிமிட் வேணும் அப்படின்றது இந்திரா காந்தி காலத்திலிருந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலமாக, பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக இந்தியாவினுடைய பலமான கட்டமைப்புக்கு மூலதனத்தை திரட்டி கொடுக்கிறது பொதுத்துறை செய்யக்கூடிய வேலை. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய வாட்டர் டேங்க் 600 கிராமங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா 14வது நிதியாண்டு கமிஷன்ல நாம கொடுத்த காசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எல்ஐசியில கிட்டத்தட்ட கணிசமான சில 1000 கோடிகளை கொடுத்து அவர்கள் செய்தார்கள். இந்த அணுகுமுறை 2014 வரை காங்கிரஸ் பீரியட்ல நடந்துகிட்டு இருந்தது. முதல் முறை மோடி ஆட்சிக்கு வந்தபோது அது குறைந்தது. 2வது முறை ஆட்சிக்கு வந்தபோது இவர் 74% அந்த எல்ஐசியினுடைய பங்கு விற்பனையை தாராளமயத்திற்கு திறந்து விட்டாரு. அப்போதே அந்த ஊழியர்கள் மற்ற ஆட்கள் அதை எதிர்த்து இயக்கங்கள் நடத்தினாங்க, வேலை நிறுத்தம் நடத்தினாங்க. இருந்தாலும் குளோபலைசேஷன் என்கின்ற கொள்கையின் மூலமாக பொதுத்துறையினுடைய பங்குகளை விற்கின்ற பெயரில் எல்ஐசியினுடைய அந்த பங்குகளை விற்றார்கள். விற்றதன் மூலமாக சில மார்க்கெட்ல நம்மளுக்கு ஏற்ற இறக்கங்கள் வந்தது. அதானியினுடைய சில நிறுவனத்திற்கு இந்த பங்குகளை டைரக்ட் பண்ணணும்னு ஒரு சர்க்குலர் போட்டு அதன் மூலமாக அதானியினுடைய வளர்ச்சிக்கு பங்கு சந்தையில இவர்களுடைய பங்குகளை விற்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்படி எல்ஐசி முதலீடு செய்தது. முதலீடு செய்ததன் மூலமாக லாபம் குறைந்தது. ஏற்கனவே நீங்க காங்கிரஸ் பீரியட்ல கிடைச்ச லாபம் வரல, கிராமங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் செய்ய முடியல. ஆனா பங்கு ஏற்ற இறக்கத்தினால இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, இந்த பங்கு சந்தை இன்னைக்கு இந்த ஒரே நாள்ல 2.25 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய அதானியினுடைய பங்குல வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதுல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்ஐசி மட்டுமே 12,000 கோடி ரூபாய் இழந்திருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் இது லட்சம் கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்ஐசியில பணம் போட்டிருப்பவன் யாருன்னா, பிரீமியத்தை கஷ்டப்பட்டு கட்டி இறந்துட்டா வாரிசுகள் வாங்கக்கூடிய பணம். அவன் இருக்கும்போது அந்த லட்சத்தை வாங்கவே முடியாது. அவன் இறந்த உடனே அவனுடைய வாரிசுக்கு, நம்மளால கொடுக்க முடியலனாலும் வாரிசுக்கு கிடைக்கணும். வயநாட்டுல 2018 ஏற்பட்ட சரிவு, வெள்ளத்துல ஏற்பட்ட சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் வெள்ளத்துல ஏற்பட்ட போது ஒரே நாளில், சுனாமி கடலூரில் வந்த போது ஒரே நாளில் அந்த வாரிசுகளுக்கு அந்த தொகையை கொடுத்த நிறுவனம் எல்ஐசி நிறுவனம். இப்ப இந்த 12,000 கோடி ரூபாய் யாருடைய பணம் நாம் இழந்திருக்கிறோம்? பல லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அதானிக்கு அது இழப்பா தெரியாது. விமானத்திலையும் உல்லாசபுரியிலையும் திருமணத்தை நடத்தி இந்திய பொருளாதாரத்தை கேளிக்கை ஆக்கி விழுந்த மோடியினுடைய நண்பரு இந்த நம்முடைய பணத்தை எடுத்து 12,000 கோடி ரூபாயை தெருவில் இறைத்திருப்பது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை இப்படிப்பட்ட குற்றவாளிகளுடைய நிறுவனங்களுக்கு நிர்பந்தித்து அனுப்பிய மத்திய அரசு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கோரிக்கை. பாராளுமன்ற கூட்டுக்குழு அதானி விவகாரம் குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, பாராளுமன்றம் கூடும் பொழுது நான் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக எழுப்புவேன் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்களும் கொழுந்து விட்டு எரியும் இந்த பிரச்சனை நாடாளுமன்றம் துவங்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை, இனியாவது வாய் திறப்பாரா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட பலர் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டீங்க, இது போன்று பல சம்பவங்கள் நடந்திருக்கு, அப்பெல்லாம் இவங்க மௌனமாக இருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பிடிவாரண்ட் அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஒரு பிரதமராக இருப்பவர் வாய் திறந்து தான் ஆக வேண்டும் என்பது தான் எதிர்கட்சிகள் சொல்கிறது.
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.